வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய கீரையை அறிமுகப்படுத்த போகிறேன். இது மலையில் விளையக்கூடிய கீரை. மழை நேரத்தில் மட்டும்தான் அந்த கீரை கிடைக்கும். மலையில் உள்ள மண்ணில் இயற்கையாக விளையக்கூடிய அந்த கீரை. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை வகைகள் எல்லாருமே நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் இந்த கீரை மழை டைமில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இந்த கீரை வாங்கி நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த கீரை மண் நிறையா இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மண் எவ்வளோக்கான மண் இருக்குது. இந்த மண்ணை ஒரு 3-4 தடவை நம்ம சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் மணலும் இருக்கும், மண்ணும் இருக்கும். இதை நல்லா சுத்தப்படுத்தி 3-4 தடவை இதை நம்ம சுத்தப்படுத்தணும். இப்போ நம்ம அந்த கீரை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கீரை. இப்போ நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கு. 2 தடவை சுத்தம் பண்ணியாச்சு. இதை பாருங்கள். இப்படி ஒவ்வொரு கீரையை தனித்தனி நம்ம தூர எடுக்கணும். இது மொத்தமாக இருக்கும். கீரை பாருங்கள். இது மொத்தமாக இருக்கும். இதுக்கு உள்ள மண் இருக்கும். இந்த மண்ணை நீங்கள் நீட்டாக நல்லா கழுவி இதை வாங்கிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மணல் எல்லாம் வெளியில் வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கீரை தனித்தனியாக எடுத்து நீங்கள் அதை சுத்தப்படுத்தி, எப்பவும் போல் நம்ம கீரை கறி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைக்கணும். இதில் பச்சை மிளகா, சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், இவ்வளோ தான் போடணும். இதை போட்டு நீங்கள் வதக்கலாம். இது கூட நீங்கள் முட்டை சேர்த்து கூட நீங்கள் சமையல் பண்ணலாம். இல்லாத முட்டை இல்லாமலும் சமையல் பண்ணலாம். 1 முட்டையோ 2 முட்டையோ நீங்கள் இது கூட போட்டு நீங்கள் சமையல் பண்ணலாம். கீரை உடம்புக்கு, எல்லா கீரையுமே உடம்புக்கு நல்லது. இந்த கீரை மழை நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இதை வாங்கி நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் இடத்துல எது கிடச்சிது அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கிடுங்க. இந்த கீரை ஒரு கெட்டு 20 ரூபான்னு சொல்லுவாங்க, இல்லை 15 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ குறைச்சி கேட்டு வாங்க முடியுமோ அவ்வளோ நம்ம குறைச்சி கேட்டு நம்ம வாங்கி சமையல் பண்ணலாம். சமையல் பண்ணி சாப்பிட்டு சொல்லுங்கள் அந்த கீரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.